எஸ்டர்டே மினி பிளாக் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நானும் எங்க சிஸ்டரும் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏரியால இருக்க நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லருக்கு தான் போயிருந்தோம். உள்ள என்டர் ஆயிட்டனுமே அக்கா வந்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நேச்சுரல்ஸ்க்கு நம்ம ஒன் டைம் விசிட் பண்ணோம்னா நம்மளோட ஃபோன் நம்பர்ல வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்து ஆட் ஆயிடும். ஸோ அந்த டீடைல் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. என்னோட ஹேர் ரொம்ப நாளாவே ரொம்ப ஃப்ரிஸியாவே இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்பா பண்றதுக்காக வந்திருந்தேன். தனியா போகிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அக்காவையும் கூட துணைக்கு தான் கூப்பிட்டு இருந்தேன். இந்த பாவத்துக்கு அக்காவையும் உட்கார வச்சுட்டேன் ஸ்பா பண்றதுக்காக. ஹேர் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்மூத்னிங் பண்ணி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் எனக்கு புதுசா வளர்ந்த முடி தான் இது எல்லாமே. வேற முடி ஒழுங்காவது வளர்ந்துருக்கணும். அதுவுமே அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேராவே கொஞ்சம் அப்புறம் நார்மலா ஃப்ரிஸி ஹேராவே கொஞ்சம் வளர்ந்துட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி அன்இவனா இருந்தது. அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர்ல எல்லாம் கட் பண்ணிட்டு ஹேர் கட் வந்து யூ ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். சரி இனிமேல் வர ஹேர்லாம் வந்து நமக்கு ஸ்மூத்னிங் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஹேர் மாதிரி வளரும் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட் ஸ்பா கிரீம்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் மசாஜ் கொடுத்துருந்தாங்க. செம்ம ரிலாக்ஸா இருந்துச்சு. எங்க வீட்டு சைட்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்மூத்னிங் பண்ணேன். ஆனா என்னோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 0% ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சு ஹேர். ஃபால் ஆனா கூட பரவாயில்ல. என்னோடது வந்து எப்படின்னா ரூட்ஸ்ல இருந்தே அப்படியே அகைன் குட்டி குட்டியா வளர்ந்து இவ்வளவு பெருசா வளர்ந்த ஹேர் தான் இது. எங்க ஃபேமிலியில யாராவது ஹேர் ட்ரீட்மெண்ட் பண்ணனாலே ரொம்ப பயப்படுவாங்க. நான் கன்வின்ஸ் பண்ணி அக்காவை கூட்டிட்டு வந்திருந்தேன். லாஸ்டா ட்ரையர் எல்லாம் போட்டுட்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போட்டோ அட்டாச் பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃப்ரண்ட்லயுமே கொஞ்சமா நான் ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அக்காவுக்கு வந்து ஹேர் எல்லாம் ப்ளோ பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்குமே என்னோட ஹேரை பார்த்துட்டோன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வளர்ற முடி நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. அக்காவுக்கு ஸ்பா பண்ணிட்டோமே ஹேரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அக்காவே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அக்கா அம்மா பசங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸ்ட்ரெயிட்டா. நெக்ஸ்ட் சேலஞ்சிங் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் தர்ஷினியும் பலூன் எல்லாம் ஊதிட்டு இருந்தோம் ரூம்ல உட்காந்துக்கிட்டு. சேலஞ்சிங் வீடியோலாம் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓல்டு வாஷர்மேன் பெட்ல நீங்களும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நேச்சுரல்ஸ்க்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. நேச்சுரல்ஸ்க்கு போனா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே நைட் டின்னர்லாம் இங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.